சொல்லலாம். இதில் போனால் சித்தம்னு சொல்லலாம். சித்தத்தில் நம்முடைய கேரக்டர்லாம் வரும். இப்போ இந்த டோட்டல் மைண்டில் இது ஒரு பகுதி வேணால், சித்தம் கூட ஒரு டோட்டல் மைண்டில் ஒரு பகுதி முழு. ஆனால் அந்த சித்தம் மட்டும் டோட்டல் மைண்டு கிடையாது. ஆனால் சித்தத்தில் டோட்டல் மைண்டில் ஒரு பகுதியிட்டு எடுத்துக்கலாம். சரிங்க, நன்றிங்க. ஐயா வணக்கங்கய்யா. ஞானம் புரிதல், ஞானத்தை தேடி அந்த பாதையில் போயிட்டுருக்கேங்கய்யா. இப்போ நான் எந்த நிலையில் இருக்கிறேன், அது சரியாக இருக்கா? நான் நார்மலாக இயல்பான லைஃப்பில் ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அதுதானா இல்லை எப்படி? அதுக்கு ஒரு அளவுகோல் அப்படி ஏதாவது? அதாவது நீங்கள் உங்களை நான் நல்லா இல்லைன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறீங்க. நீங்கள் கரெக்டுன்னு சொன்னால் உங்களை மாற்ற வேண்டியது இல்லை. மனசளவில் ஒரு நிலைமை, செயலளவில் ஒன்று. மனசளவில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் சரியான நிலையில் தான் இருக்கிறீங்க. இப்போ நம்ம ஒரு கண்ணாடியில் தெரியக்கூடிய இமேஜில் தப்பான இமேஜ் கரெக்டான இமேஜுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. வெளியே உள்ள பொருளில் வேணால் நல்லது கெட்டது சரியானது தவறானதுன்னு சொல்லிடலாம். இது இப்போ சொல்ல போனான்னு சொன்னால், இந்த கண்ணாடிக்கு முன்னால் ஒரு பாம்பு வருது. இந்த பாம்பு ஆபத்தானதுன்னு சொல்லலாம். ஹலோ மைக். இப்போ அந்த பாம்பு ஆபத்தானது, பயங்கரமானது. அந்த இமேஜ் கண்ணாடியில் தருது. அந்த இமேஜ், அந்த பாம்பினுடைய இமேஜ் ஆபத்தானதான். அதே மாதிரி மனசில் என்ன சொன்னாலும் அது அப்போ தான் அதை இயற்கைன்னுட்டு எடுத்துக்கணும். அதில் ஒன்றும் ஆபத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் கரெக்டு தான். செயல் ஒன்று தான் தப்பானது. செயலில் தான் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே கரெக்டுன்ட்டு முடிவுக்கு வந்துடுங்க. உங்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களில் தப்பானது ஒன்றுமே இல்லை. நீங்கள் வெறும் இமேஜ் தான். நான்கிறது நீங்கள் உங்களுடைய அம்சங்கள் எல்லாமே இமேஜ் தான். இமேஜில் தப்பு ரைட்டுன்ட்டே கிடையாது. இந்த செயல்களை பொறுத்தளவில் வேறு, நீங்கள் இருக்கிற அனுபவங்கிறது வேறு. உங்கள் அனுபவங்கிறது ஒரு டைப்பு, செயல்ங்கிறது ஒரு டைப்பு. அனுபவத்தை பொறுத்தளவில் கொஸ்டினே பண்ணுறது. அனுபவங்கள் எல்லாமே ஒரு கண்ணாடிக்குள்ளே தெரியக்கூடிய இமேஜ் மாறும். அங்கே எந்த இமேஜ் வந்தாலும் சரி, அங்கே பாம்பு வந்தாலும் சரி, அல்லது ஒரு நண்பர் வந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அதெல்லாம் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா செயலளவில் பார்த்தீங்கன்னா பாம்பு வேறு, நண்பர் வேறு. பாம்புனால ஆபத்து இருக்குது, நண்பர்னால உதவி தான் கிடைக்கும். அப்போ ரியல் வேர்ல்டுங்கிறது வேறு, இந்த மாதிரி ஒரு கற்பனை வளருங்கிறது வேறு. இப்போ நம்ம மனசு எல்லாமே ஒரு கற்பனை வளரும்.